அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய வார்த்தையாக யாவாகிய யோசுவா நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், லூக்காவினுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம். ஆமென், அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் மார்த்தாள் மரியாள் என்கின்ற 2 சகோதரிகளை குறித்து இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் எல்லாரும் மரியாளுடைய விசுவாசத்தை பற்றி பேசுவார்கள். ஆனால் இந்த வசனத்திலே மரியாளுடைய விசுவாசத்தை விடவும் மார்த்தாளுடைய விசுவாசமும் மார்த்தாளுடைய அன்பும் மார்த்தாளுடைய பாசத்தையும் இந்த வசனத்திலே அதிகமாக சொல்லுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால், யோசுவா புறப்பட்டு போகிற பிரயாண தூரத்திலே மார்த்தாள் அவரை பார்க்கிறாள். பார்த்தவள் யோசுவாவை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறாள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிரயாணமாய் போகிற போது அநேகர் பார்ப்பார்கள். யோசுவா போகிறார் என்று சொல்லி அநேகர் பார்த்திருப்பார்கள். ஆனால் மார்த்தாளுக்கு மட்டும் உள்ளத்திலே ஒரு எண்ணம் வந்தது. இந்த போதகரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து இவருக்கு உபச்சாரம் செய்ய வேண்டும், இவருக்கு தேவையான ஆகாரங்களை நான் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மார்த்தாளுக்கு வந்தது. ஆனால் மரியாள் வீட்டில் இருந்தாள். மரியாளுக்கும் யோசுவாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பிரைஸ் யோசுவா. நாம் எல்லாரும் அப்படித்தான். மார்த்தாளை போல் நாம் எல்லாரும் யோசுவாவை நம்முடைய வீட்டுக்குள், நம்முடைய இருதயத்திற்குள் அழைக்கிறவர்கள். மார்த்தாளுக்கு யோசுவாவினுடைய பிரசங்கத்தை கேட்டு அவருடைய அதிசய அற்புதங்களை கண்ணால் கண்டாலோ அல்லது காதால் கேட்டாலோ தெரியவில்லை. ஆனால் அவர் மீது பாசம் அதிகமாக இருந்தது. பாசத்தின் நிமித்தமாகத்தான் அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்தது. நமக்கு யாரை நன்றாக பிடிக்குமோ அவர்களுக்கு ஆகாரம் பகிர்வது அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதுபோல மார்த்தாளுக்கு ஒரு ஆசை, என் போதகருக்கு, எங்கள் நாட்டு மேசியாவுக்கு நான் ஆகாரம் செய்து பரிமாற வேண்டும் என்கின்ற ஆசை வந்தது. வீட்டுக்கு அழைத்தால் அழைப்பை யோசுவா ஏற்றுக்கொண்டார். அவள் அழைத்த அழைப்பின்படி யோசுவா அவருடைய வீட்டுக்கு போனார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மார்த்தாளுடைய அழைப்பின்படி யோசுவா அவருடைய வீட்டுக்கு கடந்து போனார். வீட்டுக்கு கடந்து போனால் யோசுவா சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணம் அல்ல, பிரசங்கிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம். ஆனால் அழைத்தவளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம், போகிறவருக்கோ பிரசங்கிக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இந்த குடும்பத்திற்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனபடியினால் யோசுவா அந்த வீட்டிலே உட்கார்ந்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். பிரசங்கிக்கிற போது மரியாள் அவருடைய பிரசங்கத்திலே மயக்கம் அடைந்து அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து விட்டார். பிரசங்கம் நன்றாக இருக்கிறது. பிரசங்கம் என்னுடைய இருதயத்தை குத்தி பிளந்து அவருடைய வார்த்தைக்குள்ளாக என்னை கீழ்ப்படிய வைக்கிறது என்கின்ற எண்ணத்தினுடைய ஊடாய் தன்னை ஒப்பு கொடுத்தாள். நம்ம எல்லாம் பிரசங்கம் நல்லா கேட்போம், ஆனா பிரசங்கத்தின்படி வாழ மாட்டோம். ஆனால் மரியாள் வாழ்வதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவள். இப்ப மார்த்தாள் கிச்சன்ல உட்கார்ந்து சமையல் வேலையை செய்து கொண்டிருக்கிறாள். இவளுக்கு துணைக்கு ஆள் இல்லை. மத்தியான நேரம் வந்தால் சாப்பாடு கொடுக்கணும், ராத்திரி நேரம் வந்தால் சாப்பாடு கொடுக்கணும், அல்லது காலை ஆனால் சாப்பாடு கொடுக்கணும் என்ற எண்ணத்தில் மார்த்தாள் எரிபொரியாக வேலை செய்ய ஆரம்பித்தாள். வேலை பளு அதிகமானதினால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சம்பந்தப்பட்டவங்க போய் கத்துவோம். அறிவு இருக்குது தட்டி, இங்கே உட்கார்ந்துருக்கிறேன், நான் சமையல் பண்ணுறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு. ஆனால் மார்த்தாள் அப்படி இல்லை. அப்போ எவ்வளவு நல்லவள்னு கொஞ்சம் யோசிக்கணும். மார்த்தாள் போய் போதகரை பார்க்கிறாள். போதகரே, போதகரே, நான் சமையல் விஷயமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், இவளோ இங்கு உட்கார்ந்திருக்கிறாள், உமக்கு கவலை இல்லையா நான் கஷ்டப்படுவது? நான் உம்மிடத்தில் பாசம் உள்ளவள் அல்லவா, உமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவள் அல்லவா, நான் உம்மை நேசிக்கிறவள் அல்லவா என்று சொல்லி தன் மனக்குமரலை அவரிடத்தில் கொட்டி தீர்த்தாள். இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்,
மார்த்தாள் யாசுவாவை நேசிக்கிறாள். ஆனால் இறுதியாக நான் பார்த்த வசனத்தில் யாசுவா மரியாளை நேசிக்கிறார். பிரைஸ் யாசுவா நேசிக்கிறவனை நேசிக்கல. மார்த்தாள் யாசுவாவை நேசித்து அவருக்கு ஆகாரம் கொடுக்க பிரயாசப்படுகிறாள். ஆனால் ஒரு வேலையும் செய்யாமல் அவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தவளை யாசுவா நேசிக்க ஆரம்பித்தார். இப்ப மார்த்தாள் வந்து புகார் சொன்ன போது யாசுவா சொல்றார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. என்ன நேசிச்சா என் பாதத்தில் இல்லை உட்காரணும், நீ எது கவலைப்படுற? இதான் கேள்வி. மார்த்தாள் கவலைப்படுவது போல் மரியாளுக்கும் சில கவலைகள் இருந்திருக்கலாம். ஆனால் யாசுவாவினுடைய பாதத்தில் இருக்கிறவளுக்கு கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவருடைய பாதத்திலே அவருடைய வார்த்தையை கேட்கிறவளா இருக்கிறார். எனக்கு இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். கீழ்ப்படிஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்றது இன்னைக்கு யாருக்கும் தெரியல. மார்த்தாள் நேசித்தாள், மரியாள் கீழ்ப்படிந்தாள். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆமென். ஏன்னா அவர் பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை அப்படியே உள்வாங்கிறான். உள்வாங்கிறதுனால கீழ்ப்படுகிறா. ஆனா நாம கீழ்ப்படிவோமா? முதல்ல வார்த்தையை உள்ளபடி கேட்போமா? வார்த்தை கேட்கிற நேரம் தூக்கம் வரும். வார்த்தை கேட்கிற வர மனசுல அநேக போராட்டங்கள் வரும், அநேக சிந்தனைகள் வருது. அப்ப கீழ்ப்படிய முடியாது. பிசாசு நம்மள வேத வசனத்திற்குட்படுத்தி வாழ விடமாட்டேன் என்று மூர்க்கமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம இடம் கொடுத்ததுனால. வார்த்தையை உள்ளபடி கேட்டு அதன்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் பிசாசால் ஒன்று செய்ய முடியாது. ஆனால் உண்மையாய் கீழ்ப்படுகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 21வது வசனத்திலே, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இந்த வார்த்தையுடைய ஆழம் என்ன? மார்த்தாள் நேசித்தாள். நேசித்தவள் உணவு புகுட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தினுடைய ஊடாய் கடந்து போனாள். ஆனால் மரியாளோ யாசுவாவுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய கற்பனைகளை கேட்டாள். கீழ்ப்படுகிற சுபாவம் அவளிடத்தில் இருந்தது. ஆனபடியினால் யாசுவா சொல்லுகிறார், என்னை நேசிக்கிறவன் என் பிதாவை நேசிக்கிறான். என்ன நடக்குது அப்படின்னா, யாசுவாவோடு கூட ஐக்கியப்பட வேண்டிய, ஒப்புரவாக வேண்டிய ஒரு கிருபையை யாசுவா கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். நம்ம கீழ்ப்படுகிறதுக்கு போராட மாட்டோம். கேட்டா சொல்லுவோம், பிசாசு என்ன ஜெபிக்க விடல, பிசாசு என்ன வாழ விடல, நீங்க ஆசை வந்துச்சு ஆசையில விழுந்துட்டேன் அப்படின்னும். வாழ்க்கை என்பது போராட்டம். போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை, வாழ முடியாது. நீ என்ன பொம்மையா? போராட்டமே இல்லாம வாழ்றதுக்கு பொம்மையா? ஜீவன் என்று ஒன்று இருந்தால், நடமாடுகிற சுபாவம் ஒன்று இருந்தால், சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவான ஆறாவது அறிவு ஒன்று இருந்தால், நீ போராடித்தான் ஆக வேண்டும். போராட்டம் இல்லாமல் ஜெயம் கிடையாது. நாம் போராடுவதில்லை. வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி யாசுவா நமக்கு சொல்ல, வார்த்தையை அறகுறையாக கேட்போம், அதன்படி வாழ்வதில்லை. அப்ப அவருக்கு உனக்கு என்ன உறவு? கீழ்ப்படிதல் இல்லை என்றால் உறவு இல்லை. இரண்டாவதாக ஒரு காரியம், எபிரேயருடைய புஸ்தகம் 11வது அதிகாரத்தை மேலிருந்து கீழ் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் அங்கே பரிசுத்தவான்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். முக்கியமாய் நோவா, ஆபிரகாம் இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இவர்களுடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாக அவருடைய விசுவாசத்தின் அடிச்சுவடை பெற்றுக்கொண்டு இன்றைக்கும் யாவுக்காக யாவுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். ஏன்னா ஒன்னே ஒன்று நமக்கு இருக்கு, அவங்களுக்கு ஒன்று இல்லை. முதற் பேரான அந்த அதிகாரமாகிய மணவாட்டி ஸ்தானத்தை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். அவர்களுக்கோ இப்போது இல்லை. நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு முன்பாக அவர்களுக்கு கடந்து போகும் அந்த ஸ்தானம்.
மணவாட்டி ஸ்தானம் நமக்கு முன்பாக மரித்த பரிசுத்தவான்களுக்கு கடந்து போகும். முதலாவது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர நமக்கு முந்தி போக முடியாது. அவர்கள் போன பின்புதான் நாம் போக முடியும். அவர்களுடைய விசுவாசத்தின் மூலமாக மறுரூபத்தன்மை ஒன்று அவர்களுக்கு இருக்கிறது. நமக்கு கீழ்ப்படிதன் மூலமாக விசுவாசம் கடந்து வந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை, அவிசுவாசம் கடந்து வருகிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா போதும், ஆண்டவர் என்னை கையை விட்டார். இது எந்த பெரிய பிசாசை நீ வச்சிருக்கிறேன்னு முதல்ல நீ புரியணும். வேதம் சொல்லுகிறது உபத்திரவப்பட்டது நல்லது. ஐயா இன்னைக்கு சாட்சி சொன்னார். அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் இருந்தாலும் இன்றைக்கு யாவுடைய சமூகத்தில் கடந்து வருவதற்கு யாசுவா எனக்கு உதவி செய்தார். எங்கிருந்து? கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடைக்கோடியில் இருக்கிற இந்த ஆராதனை ஸ்தலத்திற்கு கோயில்பட்டியின் கடைக்கோடியில் இருந்து கடந்து வந்திருக்கிறார். ஏன் தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்யவில்லை? நாம் விரும்புகிறதை நமக்கு செய்யாததற்கு காரணம் நாம் கீழ்ப்படியவில்லை. ஒருவேளை காசு கிடைக்கலாம், ஆனா சமாதானத்தை அவனுக்கு வைக்க மாட்டார். சமாதானம் உன்னை விட்டு தூரம் போயிடும். ஏன்? அவருடைய பிள்ளைகளுக்குரிய சமாதானத்தை கண்டவனுக்கெல்லாம் அவர் கொடுக்க மாட்டார். சமாதானம் இல்லை என்று சொன்னால் பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், வியாதி இருக்கும், பலவீனம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், கடன் தொல்லை இருக்கும். பிசாசு தத்துருவமாக கிரியை செய்வான். அப்ப அங்க சமாதானம் இருக்காது. சமாதானம் வேண்டுமானால் அவருக்கு கீழ்ப்படி. முதல்ல அவரை நேசி. அவருடைய சமூகத்தில் காத்திருக்க ஒவ்வொரு நாளும். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டாம், வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளையாக வாழணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கடந்து போகணும். அதற்கு தடையாக இருக்கிற சத்துருவை ஜெயிக்கணும். பிசாசையும் பிசாசனுடைய தந்திரங்களையும் முறியடிப்பதற்காகவே உன்னை அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறாரே தவிர நீ அவன் கூட போய் ஜாலியா வாழ்றதுக்கு இல்லை. நம்ம எல்லாம் அவன் கூட போய் ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்போம். இங்கதான் சிக்கல். அதனாலதான் விடுதலை இல்லை. எனக்கு மார்த்தாளை குறித்து, அவள் நேசித்தவள், அவள் அவருடைய வீட்டுக்கு அழைத்தவள், ஆனாலும் அவளுக்கு கனம் கொடுக்கவில்லை யாசுவா. இங்க நீங்க புரியணும். நீ என்னதான் சபையில் இருந்தாலும், என்னதான் நீ யாசுவா மிஷாவுடைய பிள்ளை இருந்தாலும், யாசுவாவுக்கு ஒன்ன பிடிக்காது. அவருடைய சத்தத்திற்கு யாரு கீழ்ப்படுகிறாங்களோ அவரோடு கூட அவர் இருப்பார். அவர்களுக்காக சகல சத்துருடைய கிரியைகளையும் முறியடிக்க பண்ணுவார். யாசுவா நம்ம கிட்ட அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சபைக்கு போகணும் எதுக்கு தெரியுமா? என் பிரச்சனை தீரணும், என் போராட்டம் தீரணும், இதுக்காக தான் போறோமே தவிர நித்திய ஜீவனுக்காக கடந்து போவது இல்லை. யாசுவா அல்லேலூயா. சிலரை குறித்து யாசுவா எனக்கு சில காரியங்களை சொல்லுவார். அதை நான் செய்யணும்னு நினைப்பேன். கேட்டா அவரே சொல்லுவார், டேய் ஒழுங்கா ஜெபிக்கலடா, பொறு. இவன் தலையில நான் இப்படி ஒரு காரியத்தை வச்சிருக்கிறேன், ஆனா இவனுக்கு நான் கொடுக்கணும்னா இவன் ஜெபிக்கணும்டா. இவன் ஜெபிக்கலனா நான் இந்த காரியத்தை கொடுத்தேன் அப்படின்னா அப்புறம் அநேகருடைய பிரச்சனை இவனுக்கு வந்துடும், அப்புறம் இவன் இடறிடுவான். அதனால பொறுமையா இரு அப்படின்றாரு. ஏன்? நாம் அவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளையாய், அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இல்லை. அப்ப தேவன் நமக்கு நிச்சயமாய் அவருக்கு பிரியமான அதிகாரத்தையும் காரியத்தையும் செய்ய மாட்டார். அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை.